பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபணம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட எனக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரே குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான கிரக பயிற்சி. இது நீங்க ஒரு நாள் மாத பலன்லாம் கிடையாது, இது வருஷம் ஃபுல்லா நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த வருஷத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள முழுக்க இருக்கு. குரு பகவான் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் 12 வருஷத்துக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை பேரு சனி பகவானுடைய பாதிப்புல இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த பயிற்சி இருக்கும். பாத்துங்க, இப்ப 7 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, எந்த ஒரு சனி பகவானது கட்டும், எந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா குருனா தங்கம், பொன், பொருள், நகை, இது எல்லாமே குரு தான். குரு பார்த்தால் கோடி நன்மை எதுக்கு சொல்லியிருக்காங்க? பெருசா உள்ள பாதிப்பு, குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. ஜாதகத்தை தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் அடிப்பாங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போய் ஆன்மீகத்தால் உங்களுக்கு நல்லபடியா சேரும். உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு நல்லா இருக்காரா, எப்படி எத்தனாம் இடத்துல இருக்காரு, எத்தனாம் இடத்துல ஸ்தானத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குரு ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பார். இப்ப 12 ராசியும் குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி கால சக்கரத்தின் 6வது ராசி. என்றுமே இளமையான குணம் கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க. கன்னி ராசிக்கு பயங்கரமா அறிவுத்திறமா யோசிப்பாங்க. கன்னி ராசிக்கார் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்போதுமே தொழில் வேலை வருமானம் இதை பத்தியே சிந்தனை ஓடுங்க கன்னியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு. இந்த விஷயத்த குரு பயங்கரமா லாபத்துல லாப குருவாக அவர் வர்றார். எப்படி லாப குருவாக உங்களுக்கு பயணிக்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கும்? ஒண்ணும் இல்லை, அப்படியே ஜாதகத்தை எடுத்து பாருங்க. எப்படி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம், குரு பகவான் நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு அவர் என்ன ஸ்தான பலத்துல இருக்கிறார், இதை மட்டும் பார்த்துக்குங்க. வேற எதையும் நீங்க செக் பண்ணாதீங்க. நல்லா இருந்தா நல்ல யோகம் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு பட்டையை கலப்போம். எப்படி ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப நல்ல யோகம் சூப்பரா பர்டிகுலரா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஜாதகத்தை பார்க்காம தசாபுத்தியாவா பார்க்காம பலன் எடுத்தீங்கன்னா இங்க எல்லாமே பலன் மாறுபட்டு வரும். அதனாலதான் ஒரு பொதுப்பொருள்னு நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம கொடுக்குறோம். தசாபத்தி பார்த்துட்டு எடுக்குங்க, கரெக்டா இருக்கும், மாறாது. ஏன்னா குரு உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வீடு வண்டி வாகன சொத்து எல்லாமே பயணம் எல்லாமே குரு தான். அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை பொதுமக்கள் அரசியல் எல்லாமே குரு தான். நல்ல பேர் கிடைக்குமா கெட்ட பேர் இருக்குமா, வழக்குல ஜெயிக்க மாட்டானா, எடுங்க. அப்படிப்பட்ட அதிபதி நேராக 11ஆம் இடத்துல லாபத்துல உச்சமாயி பயங்கரமா உட்காந்துருக்கு. இது நீங்க 1 மாசம் 2 மாசம் பலன் கிடையாது, வருஷ பலன். குரு 11ல தான் இருப்பார், அவர் மாறவே மாட்டாரு. செம்ம லாபத்தை கொடுப்பாரு எடுத்தவன. எப்படி லாபத்தை கொடுப்பார்? ஏன்னா இந்த கண்டக நான் சொல்ல இந்த மெயின் அந்த வீட்டுல சொல்றதான், சனி பகவானை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ரிலீஃபா கொடுத்துருவார் குரு பகவான். வேலை இல்லை, வருமானம் இல்லை, இப்படி கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிம்மதியா இல்லைங்கண்ணா. எப்படி கன்னிராசி எனக்கு நிம்மதி இருக்குமா இருக்காதா? நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா போறேன், நான் கஷ்டப்பட்டுட்டு என்ன காரணம்? இதை நீங்க மறந்துட்டீங்க. உங்க ஜாதத்துல ஸ்தான பலத்துல குரு நல்லா இருக்க மாட்டார் அப்படின்னா லக்னாதிபதி உங்க ஜாதத்துல மறைஞ்சிருப்பார். சில பேர் பிறந்து கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்களேன். தசாபதி எந்த கிரகம் நல்ல இடத்துல நடத்தாது. தசாபதிங்கிறது என்ன? ஒரு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இப்படி இருக்கு, இது வரும் இது வராது, இதுல போகான்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் நல்லா இருக்காது. சில சொல்றது என்ன, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு சொல்றாப்புல இருக்குங்க.
ஏன்னா இப்ப நிறைய ஒரு இந்த கண்டக சனி யாரு ஜாதகத்துல சரியில்லையோ நிறைய ஒரு பயங்கரமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, படிப்புகளில் ஒரு பந்தமான தன்மை எல்லாமே கொடுத்துருக்கும். ஏன் திடீர்னு கணவனுக்கோ மனைவிக்கு ஒரு மன வருத்தங்கள், தடங்கள், தாமதம், பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு, திடீர் கண்டம், திடீர் பிரச்சனையோட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரன், அதிக ஜாதகம் கொடுத்தாங்க கன்னி ராசிக்காரன். ஏன்னா இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க, டோட்டலா எல்லாமே மாறும். ஒன்றும் இல்லை, வேலை கிடைக்குன்னா வேலை கிடைக்கும். ஆனால் ப்ரொமோஷன் வேலை ஆல்ரெடி வந்திருக்கணும்னு வரும். குரு பயிற்சி பாருங்க, அந்த ஜூலை ஆகஸ்டுக்குள்ள பாருங்க, வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க. நல்ல வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை, அழகுணமான, அது நீங்க எதிர்பார்த்தோட டாப்பான வேலை வரும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா சனிபாவோட சாரத்துல இருக்கிற 6ஆம் வீட்டு சாரத்துல இருக்க, அப்ப சனிபாவன் மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்தார் மட்டும் போதும், வேற எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை நேரம் சனிபாவனை பார்க்கிறார். இப்ப வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். நல்ல ஒரு மாற்றம் பயங்கரமா இருக்கும். பொருளாதார வருமான லாபத்துல ஒரு பெரிய அளவுல நீங்க கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. அதுக்கான நேரம் செம்மையா வேலை செய்யும் பாத்துங்க. ஏன்னா இந்த குரு பேச்சு நல்லதா இருக்கு. உங்க மேல வழக்கு இருந்தா, இப்ப இடத்துல அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்கு இருக்கு, அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. சொத்து பிரச்சனை ஒரு வில்லங்கத்துல ஒரு சரியாகும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும். எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் இருப்பா, தொழிலையும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணா ஜாதகம் எடுத்து சூப்பரா இருக்கும். மெயினா வெளிநாடு வெளியூர் சொல்றேன்னா, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கும். மெயினா நான் ஓப்பன சொல்லணும்னா, காதல் திருமணம் உடைய நடக்கும். எழுதி வச்சு, காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்களையும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. நல்லா இருக்கும். இதையும் தாண்டி நீங்க வேலைக்காண்டி படிக்கிறீங்க வெளிநாடு வெளியூர்ல, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நிரந்தரமான வேலைகள் அங்கே கிடைக்கும். சனிபவன் நல்லா இருந்தால் வேலை உத்தியத்துல உயர் பதவியில் கிடைக்கும். அரசாங்கத்துல போய் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரும். கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். இது எல்லாமே கிரகம் பக்கா இருக்கு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இப்ப வருவரை மருத்துவ செலவு குறையும் பார்த்து. இப்ப இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்க ஆல்ரெடி வாங்கணும், இல்லை வாங்கிடுவீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. இப்ப எடுங்க லாட்ரி ஒருத்தர், ஒண்ணு நகை எடுங்க, இல்லை லாட்ரி சீட் எடுங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. ஒரு ஜாதக தசாபதியை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதக பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% நல்லா இருக்கு. மெயினா ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நீங்க பயணிப்பீங்க. மருத்துவத்துறை நீங்க பயணிப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்கும். உணவு தானத்துறை எல்லாமே பட்டை கலப்பலாம். என்ன வெளிநாடு வெளியூருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவீங்க. படிப்புகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவீங்க. எல்லா எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது. எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்படாத அடைய போறீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்லி எந்த ஒரு கெட்டதும் வராது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எதை எடுத்தாலும் தடங்கள்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பீங்க. அந்த தடங்களை இப்ப விளையிரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையான ஒரு வெற்றியான பயிற்சியா கண்டிப்பா அமையும் பார்த்துக்கோங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. 6-7% பெருசாக முடியும். அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை உங்க மனசுல ஓடிட்டே இருங்க. எல்லாமே இப்ப டோட்டலா மாறும் பாருங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்தத்துல பிறந்தவங்க கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாத்துலையும் சரி பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய யோகம். உணவு சார்ந்த துறை, மருத்துவத்துறை எல்லாமே பட்டை கலப்புவீங்க. இதெல்லாம் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரம், திறமையான நட்சத்திரம், எதுக்குமே பயப்படாத நட்சத்திரம். எதுலையுமே வேலை, தொழில் எதுவுமே ஒரு வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. இனிமேதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமே வரும். ஏன்னா ரொம்ப கலகம், போட்டி, போராட்டம், தடை, அவமானம், பிரச்சனை எல்லாமே ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஒரு என்னென்ன லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டீங்க. சித்திரை பிறந்தவங்க இனிமே போக மாட்டீங்க. அதுக்கான நேரம் நல்லா வேலை செய்யும். படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ வெளியூரோ எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு ஆகும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணாலும் சரி, எல்லாமே வெற்றி அமையும். கவலைப்படாதீங்க. ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு வளர்க்க அனைவருக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இந்த குரு பயிற்சியில அழகா சித்திரை நட்சத்திரம் செம்மையா வேலை செய்யும் பார்த்து. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.